வாங்குன, இப்ப கை குழந்தையோட நிக்கிற, இப்ப வரைக்கும் வட்டி குடுக்கல. உன்ன அப்புறமா கவனிச்சுக்கிறேன். டேய், என்னடா சொல்றாவ? இந்த கிழவி வட்டி கேட்டா தரமாட்டேங்கிறாக்கா, ரப்பா பேசுறாக்கா. நீ கேட்டதான் சரி வரும். ஓய் மீனுக்கறி முனியம்மா, வட்டி கேட்டா என்னமோ ராங்கி பேசுறியாமே, வாடி வெளியே. அடி என் சக்காலத்தி, என்ன அடி டீ போட்டு கூப்பிடுற? முந்தா நாள் பேஞ்ச மழையில நேத்து முளைச்ச காளான் நீ கதவை எட்டி ஒதுக்க சொல்லி உனக்கு எவட்டி சொல்லி கொடுத்தான்? என்ன என்ன வாங்கும் போது இனிக்குது இல்ல, குடுக்கும் போது கசக்குதா? எவடி உனக்கு இல்லன்னது? ஏண்டி கண்ணு புச்சா கல்யாணம் ஆனவா விடிய முடிய கண்ணு முடிச்சிருப்ப, போது முடிய வந்து வட்டி பணம் கேக்குறியாடி கண்ணு? வச்ச பூ அப்படியே கேக்குது, கட்ட புடவை அப்படியே கேக்குது, போட்ட வயல் அப்படியே கேக்குது. ஏண்டி கண்ணு என்னது கதை? அக்கா உட்காரு. என்ன நடந்தது? போடா நாய. நான் இன்னாத்த சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். வரதட்சணை இல்லாம வாக்கப்பட்ட மாப்பிள்ளையோட முனிமாக்கா பாலும் குடிக்கல, பாய் விரிக்கல. அப்ப ஒண்ணுமே நடக்கலையா? ஏங்கா ஒருவேளை வீம்புக்காக இருக்காளோ? ஒருத்தி வக்கத்தை கைதங்க வகை வகையா கதை சொல்லிச்சான். இப்படித்தான் அந்த நாகப்பன் கூட நவுந்து நவுந்து போய்கிட்டே இருந்தான். அவன் யாரு இது? அடா எனக்கு தாலி கட்டிச்ச அந்த கஸ்மால் தான். அப்ப உனக்கும் ஒண்ணு நடக்கலையா? விடுவேனா? அல்ல அஞ்சல வஜ்ரவேல் வைத்தியர்கிட்ட வசிய மருந்து வாங்கி அது கொடுத்தேனா, அதுக்கப்புறம் ராவுன்னு பார்த்தானா பகல்னு பார்த்தானா, இந்த வயசுல கூட அந்த கையம் என்ன விட்டுச்சுங்கிற. அப்படியா? என்ன மருந்துன்னு சொல்லு காயாக்கா. இந்த பாரு அஞ்சல, நானே அந்த வசிய மருந்தை ஜாங்கீர்ல செஞ்சு கலந்து குடுக்கறேன், நீ குடுத்து பாரு. சும்மா அப்படியே சிரித்துக்க. கீரவடை பண்ணி தரேன், அப்புறம் பாரு கிளு. நான் முட்டை போண்டா தரேன், அப்படியே சொக்கிடுவா. இந்த பாரு அஞ்சல, அது மட்டும் போதாது. 1 லிட்டர் பால் வாங்கி 1/2 கிலோ பூண்டு வாங்கி அதுல உரிச்சு போட்டு பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, கடலை பருப்பு, நீ என்னென்ன பருப்பு இருக்குதோ அத்தனை வாங்கி நல்லா ஊற வச்சு நல்லா கொதிக்க வச்சு 1/4 லிட்டரா வத்த வச்சு கொடுத்து பாரு. சும்மா மச்சான் என்ன ஆவுறாருன்னு. ஆட பாவி மனுஷா, சாமிக்கு படைச்ச மாதிரி எவ்வளோ கொடுத்தனே, ஒன்னே ஒண்ணு தம்மா தூண்டு இந்த புள்ள அஞ்சலன்னு கொடுத்தியா? நீ எல்லாம் ஒரு மனுஷன் மவனே. இத மட்டும் நீ சாப்பிட்டேன்னு வெச்சுக்க, இதுல பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, இந்திரி பருப்பு எல்லாம். யோ இன்னாயா அதுக்குள்ளே வாய் பொளந்துட்ட? வேற என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் வரல. ஒண்ணுமே வா? ஒண்ணும் ஆகல. ஒண்ணே ஒண்ணு வருது. என்ன என்ன வந்துச்சு? இது வருது. இது யோ ரொம்ப தான் பிகு பண்ற. நான் போயிடுவேன் சொல்லிட்டேன். போயிடுவேன். போறேன். ஓடி பெருசா வந்துட்டா. அப்பா விட்டு வரைக்கும் போவாப்பா. யோ உடியா உடியா உடியா, நான் போகல, எங்க அப்பா வீட்டுக்கு போகல. என் எலும்பு நொறுங்கிடும். ஏண்டா 8 பேப்பரு 4 பேனா இருந்தா எதை வேணாலும் எழுதிருவியா? உள்ளத
உள்ளபடி எழுதுறதான் என் வேலை. ஆடாடாடாடா, உள்ளத உள்ளபடியே எழுதுறதுன்னா கிழக்கே சூரியன் உதிக்குது, மேற்கே மறையுது அப்படின்னு எழுது, இல்ல கடல் தண்ணி உப்பு கரிக்குதுன்னு எழுது. அதை விட்டு எங்க மந்திரியை பத்தி எழுதுனா உண்மையை வெளியே கொண்டு வரதான் என் லட்சியம். ஓ உயிரை வெளியில கொண்டு வரதான் எங்க லட்சியம். சித்ரகுப்தா, உன் கணக்குல உன்னை சேர்த்துக்க. என்னடா எல்லாரும் ஓடிட்டானு நீ மட்டும் உட்காந்து அடிச்சுக்கின்னு இருக்கிற? என்ன கோர்ட் ஐவினஸ் ஆவற போறியா நீ? ஏய், நான் கேட்டுக்கிட்டே இருக்க, உன் பாட்டுக்கு தனாவட்டா அடிச்சுக்கிட்டே இருக்க. என்னடா? ஏய்,
ஜிங்கா யாரும் நச்சுது? ஜிங்கா யாருப்பா நச்சுது சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார். அடிச்சவ யாருன்னு தெரிஞ்சாலும் எஃப்ஐஆர் போட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். எப்படி இருக்கான்? உயிரை காப்பாத்திட்டோம் சார். முழிச்சு பார்க்க 3 மாசம் ஆகும், எழுந்து உட்கார 6 மாசம் ஆகும். பழைய பலத்தோட நடக்க 1 வருஷம் கூட ஆகலாம். யார் அவன்? பகத்சிங் சார். எங்கேயோ பள்ளிக்கூட பாடப்புத்தகத்துல படிச்ச பேரா இருக்கே, அவனை நான் பார்த்தாகணும். ஜிந்தாவுக்கு தெரிஞ்சா? திருவண்ணாமலைக்கே தீபம் காட்டினவன் அவன். முழிச்சு பார்க்க 3 மாசம் ஆகும், எழுந்திருச்சு உட்கார 6 மாசம் ஆகும், முழுசா நடக்க 1 வருஷம் ஆகும்னு டாக்டரே சொல்லிட்டாரு. ஜிந்தா உட்கார்ந்த நாக்காளி காலியா இருக்க கூடாது. கஜானா காலியா இருந்தா கூட கவர்மெண்ட் நடத்திடலாம். ஆனா ரவுடிகள் இல்லாம நம்ம ஆட்சி 1 இன்ச்சு கூட நகர முடியாது. அதுக்கு பகத்சிங் தான் லாய்க்கு. அவனை கூட்டிட்டு வா.